ஓகே, அனைவருக்கும் வணக்கம். அதாவது நான் இப்போ தான் ஒரு பிப்ரவரி 20ஆம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து வெளியில் வந்தேன். அந்த கட்சி பொறுப்பில் இருந்தும் கட்சியோட அடிப்படை உறுப்பினர் இருந்தும் வெளில வரதா ப்ரெஸ் மூலமாக தெரிவிச்சிருந்தேன். இப்போ அது அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா, அதன் பிறகு தொடர்ச்சியாகவே தொண்டர்கள் வந்து பின்னூட்டங்கள்லாம் கொஞ்சம் ஆபாசமாக கொடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. நான் வந்து அதை சரி ஓகே, கொஞ்சம் கோவத்தில் இருப்பாங்க, அது இயற்கை தானே அப்படின்னு சொல்லி ஒரு பெருந்தன்மையாக இருந்துக்கிட்டே இருந்தேன். ஒரு எல்லை மீறல் வரும்போது நம்மளால் எதையும் நம்ம அதை மறுபடியும் தாங்கிக்கிட்டே போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி பெண்களுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் ஆப்போசிட்டாக நடக்கும்போது நேற்று வந்து ஒரு முகநூல்லேருந்து ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. என்னை வந்து சித்தரிக்கப்பட்ட ஒரு வீடியோவை அப்லோட் செய்ய போகிறோம், பனிமலர் வீடியோ போல் நாங்கள் போட போகிறோன்னு சொல்லி ஒரு பதிவில் போட்டிருந்ததன் அடிப்படையில் தான் நான் இந்த கம்ப்ளைண்ட்டை தீவிரமாக கொடுக்கணும்னு முடிவு பண்ணேன். ஏன்னா ஏற்கனவே பொள்ளாச்சி சம்பவத்தில் வந்து எல்லாருமே மனசை உழுக்கக்கூடிய ஒரு சம்பவமாகவும் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்க சமயத்தில் இந்த சமயத்தில் கூட தைரியமாக சித்திகரித்து வீடியோ போடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுத்தளத்துக்கு வந்திருக்க ராஜேஸ்வரி பிரியாவையே மிரட்டுறாங்கன்னா சாதாரண பெண்களுக்கும் கல்லூரி மாணவிகளுக்கும் இங்கே என்ன பாதுகாப்பு இருக்குது? அப்போ என்னென்னலாம் மிரட்டியிருப்பாங்க, என்னென்னலாம் நடந்திருக்கும்? அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாகவே இந்த சமூக வலைத்தளங்கள்லையும் யூடியூப் போன்ற சேனல்கள்லையும் தொடர்ச்சியாகவே இந்த மாதிரி தவறான பின்னூட்டங்களையும் கருத்துக்களையும் பெண்களுக்கு எதிராக யார் தெரிவித்தாலும் அவங்கள வேரோட அறுக்கணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். இப்போ அதாவது நான் ஒரு கட்சி தொடங்குகிறோம், நாளைக்கு தான் அதோட பெயர் மற்றும் கொடியை அறிமுகப்படுத்துகிறோம். அந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனேயே பாட்டாளி மக்கள் கட்சியில் உள்ள தொண்டர்கள் வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணணுங்கிறதுனால என்னென்னமோ போட்டுட்டு இருக்காங்க. இதை வந்து சாதாரணமாக கடந்து சென்றுட்டோம்னா அப்புறம் நடந்ததுக்கப்புறம் சொன்னால் ஏன் அப்போவே சொல்லலை அப்படின்னு சொல்லி நமக்கே ஒரு கேள்வி வரும். இல்லை, இந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சியா அப்படிங்கிறது வந்து எனக்கு இப்போ டவுட் வந்துட்டு. ஏன்னா நேற்று பதிவு போட்ட பையன் வந்து மாணவர் சங்க செயலாளர்னு பொறுப்பு போட்டிருக்கு. இதற்கு முன்பு ஒரு பையன் வந்து கால் பண்ணார், கொலை பண்ணிவிடுவேன், வீட்டு வாசல் வழியாக தான் போயிட்டுருக்கேன், என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பேசினார். நான் அதை கூட பெரிதாக எடுத்துக்கல. சரி நம்ம ஏன்னா நான் எப்போவுமே சொல்லிகிட்டே இருக்கேன், இந்த எதிர்ப்பு அரசியல் பண்ண வேண்டாம், எதிர்ப்பு அரசியலும் வேண்டாம், நம்ம மேலே வந்து யாருக்கும் எந்த சிம்பத்தியும் கிரியேட் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள் நான். ஆனால் இந்த பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை வந்து நான் எதிர்க்காமல் இருக்க முடியாது. நம்ம வந்து அரசியல் அப்படிங்கிறது மக்களுக்கான அரசியலை பண்ணணுங்கிற ஒரு முடிவெடுத்து தான் நான் அரசியலில் நான் விலக மாட்டேன், அரசியலில் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கட்சி கூட வேறு எந்த கட்சிகளுடன் சேராமல் தனி முடிவாக எடுத்து தனிச்சையாக நின்று நான் நாளைக்கு தொடங்கவிருக்கிறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்க 2ஆம் கட்ட பொறுப்பாளர்களோட உந்துதல் இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகமும் எனக்கு வருது. ஏன்னா பொறுப்பாளர் செய்திருக்கிறதுனால அந்த சந்தேகம் வருது. நிச்சயமா அந்த கோரிக்கையை நான் வைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் கட்சியிலிருந்து வெளியில் வந்த பிறகும் கூட கிட்டத்தட்ட 20 பேட்டிகளுக்கு மேலே கொடுத்துருக்கேன், தனியார் சேனல்களுக்கு எல்லாத்துக்குமே. அதில் நான் எந்த விதமான ஒரு வெறுப்பையோ கோபத்தையோ நான் பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி எதுவுமே பேசினதே இல்லை. அப்படி இருக்கும்போது என்னை பற்றி இந்த மாதிரி தொண்டர்கள்லாம் செய்து கொண்டிருப்பதை ஏன் பார்த்துக்கிட்டே இருக்காங்க? அதுவும் 20 நாள், கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 20 நாள் ஆயிடுச்சு, 20 நாளைக்கு மேலேயே ஆயிடுச்சு. அப்போ இதுவரைக்கும் எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்காமல் இருக்காங்கும் போது நேற்று போட்ட பதிவு வந்து இன்னும் அதிக அளவுக்கு எனக்கு மனசுக்குள்ள கோவத்தை ஏற்படுத்திட்டு. ஏன்னா இந்த பொள்ளாச்சி சம்பவத்திலேருந்து நம்ம வெளியிலே வர முடியல. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னா எப்படி இருக்கும் மனநிலை பார்த்துக்கோங்க. அதனால் கட்சி வந்து நிச்சயமாக இதுக்கு ஒரு அறிக்கை கொடுக்கணும். அதாவது ராஜேஸ்வரி பிரியா வந்து கட்சியிலேருந்து விலகுனாங்க, அவங்க வந்து அவங்கள பற்றி யாரும் பேசக்கூடாது, எந்த தவறான வார்த்தைகளும் பின்னூட்டம் இடக்கூடாது பொதுத்தலங்கள்லன்னு சொல்லி கட்சி அறிக்கை கொடுக்கணும். இது எனக்காக நான் பேசலைங்க, எல்லா பெண்களுக்காகவும் பேசுகிறேன். ஏங்க பெண் வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறது தவறா? இப்போ எந்த வருஷத்தில் இருந்துகிட்டு இருக்கோம்? 2019 இருந்துகிட்டு இருக்கும்போது கூட ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆண் அசிங்கமாக சித்தரிக்கப்படுவாங்கிற பயத்திலேயே வீட்டுக்குள்ளே இருக்கணுமா? வீட்டுக்குள்ளே இருந்துடணுமா? எந்த துறையிலையுமே சாதிக்க கூடாதா? அப்புறம் 10% பெண்கள் கூட இன்னைக்கு அரசியல்ல இல்லை, உச்சநீதிமன்ற நீதிபதிகளா இல்லை, இன்னும் பெரிய பெரிய இடங்கள்லாம் பெண்கள் இல்லை. பெண்கள் வரணும் அப்படின்னு நினைச்சாலும் இது மாதிரி ஒரு முட்டுக்கொட்டையாக சில ஆண்கள், எல்லா ஆண்களையும் சொல்லலை, ஏன்னா என் கணவர் எனக்கு முழு சுதந்திரம் கொடுக்கறதுனால தான் இன்னைக்கு நான் அரசியலுக்கு வந்து மக்கள் சேவை பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது சில ஆண்கள், மிருகத்தனமான எண்ணமுடைய சில ஆண்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷத்தனமான வேலைகளை பண்ணி அடுத்தவங்களை வந்து மன கஷ்டத்தை உண்டாக்கி, மன உளைச்சலை உண்டாக்கி அவங்களை பொதுப்பணியில் ஈடுபடாமல் ஆக்கிறத நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இல்லை பெண்களுக்கு எதிராக செயல்பட்டிருக்காங்கிறது நான் 2 வருஷமாக இருந்த வரைக்கும் எனக்கு இது மாதிரி எந்த விதமான தொந்தரவுகளோ ஒரு தவறான மெசேஜோ எதுவுமே 2 வருஷமாக வந்ததில்லை. அதன் அடிப்படையில் தான் நான் ப்ரெஸ் மீட்டில் கூட பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சின்னு நான் கொடுத்தேன். வெளியில் அது உண்மைதான், வெளியில் வந்து அவங்க ஜாதியை சேர்ந்த பெண்களுக்கு அந்த துன்புறுத்தல் இல்லை. நான் அந்த ஜாதியை சேர்ந்தவள் இல்லை அப்படிங்கிறதுனால ஒருவேளை என்னை துன்பப்படுத்துகிறாங்களான்னு எனக்கு தெரியல. அது வந்து காரணமாக கூட இருக்கலாம். நான் அந்த ஜாதி சார்ந்த பெண் இல்லை அப்படிங்கிறதுனால
இப்போ சைபர் கிரைம் செக்ஷனுக்கு போக சொல்லியிருக்காங்க, நான் போக போகிறேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.